திருவாய்மொழி அடியனுக்கு 9வது பத்து சாரம் விண்ணப்பம் பண்ண ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் நன்றி. இந்த 9வது பதிகத்தில் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களில் ஒன்றான ஆபத் சகத்வம், அதாவது ஒரு ஆபத்து என்றால் உதவி புரிகின்ற, யாருமே கேட்காமல் தானே வந்து உதவி புரிகின்ற ஒரு கல்யாண குணம் இந்த பதிகத்திலே பேசப்படுகின்றது. ஆனாலும் திருவாய்மொழி அப்படின்றது ஒரு தொடர்ச்சியான அனுபவம். திருவாய்மொழியிலே உயர்வர உயர்ந்தால் என்று ஆரம்பித்த முதல் பதிகத்திலிருந்து திருவாய்மொழி கடைசி 10வது பத்து வரும் வரை ஒரு தொடர்ச்சியான அனுபவம். அதாவது ஆழ்வாருடைய எம்பெருமானை அனுபவிக்கின்ற மானச அனுபவம் வரிசையாக ஒரு பதிகத்திற்கும் இன்னொரு பதிகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்ற ஒரு அனுபவம். இந்த தொடர்புக்கு சங்கத்தி அப்படின்னு சொல்லுவார். அதாவது சங்கத்தின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லிங்க், கூகுள் லிங்க்னு போட்ட தொட்டவுடனே ஒரு லிங்க் வர மாதிரி முதல் பாசுரத்திற்கும் அடுத்த பாசுரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி ஒரு பதிகத்திற்கும் அதுக்கு அடுத்த பதிகத்திற்கோ இல்லைன்னா நடுவில் ஒரு பதிகம் விட்டுட்டு இன்னொரு பதிகத்துக்கோ ஒரு திருவாய்மொழியில் ஒரு தொடர்பு உண்டு. அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது ஆழ்வார் இந்த பதிகத்திலே 9வது பத்திலே முதல் பதிகமான கொண்ட வேண்டிய மக்களுற்றான்று தொடங்குகின்ற பதிகத்திலே சம்பந்தம் சொல்லுகின்றார். இந்த சம்பந்தமெல்லாம் எவ்வாறுன்ற ஒரு ஆச்சாரியன் அற்புதமாக திருவாய்மொழி 1000 பாசுரங்களுக்கும் சங்கத்தி சொன்னார். இந்த கொண்ட பெண்டிற்கு சங்கதி எப்படி ஆரம்பிக்கிறது? இதுக்கு முன்னாடி பதிகம் நெடுமார்க்கடிமை என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி பதிகம் 8வது பத்து 10வது பதிகம். இந்த நெடுமார்க்கடிமை பதிகத்திலே ஆழ்வார்கள் உறவினர்களை பற்றி சொன்னார். அதாவது எப்பெருமானே எல்லா விதமான உறவு என்று ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுக்கின்றார் எம்பெருமான். அப்போ எல்லா விதமான உறவுகளும் உள்ள எம்பெருமானை தான் எப்படி சேர்வது என்று ஆழ்வார் யோசிக்கின்றார். அதோடு சேர்த்து நமக்கும் உபதேசம் பண்ணுகின்றார். மற்ற உறவுகள் எல்லாமே இந்த ஜென்மத்துடன் தீர்ந்துவிடும், அடுத்த ஜென்மத்திலே அந்த உறவு இருக்காது. அதனால எல்லா ஜென்மங்களிலும் உறவு அப்படின்றது எம்பெருமான் தான். அதுதான் சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை சொல்லுவார், நிர் ஔபாதிக பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிருபாதிக பந்துன்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை வரும். நிருபாதிக பந்துன்னா நிர் உபாதிக பந்து. இந்த உபாதம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு தோஷம் இல்லைன்னா ஒரு காரணம் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு அப்பா அம்மா அக்கா மாமா சித்தப்பா சித்தி இவா எல்லாம் முன்னாடியே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாரா? அப்படி இல்லை. ஒரு தோஷம் காரணமாக நம்ம வந்தோம், நமக்கு முன்னாடி வேற ஒரு தோஷம் காரணமாக அவெல்லாம் வந்தார், பெரியவாள்லாம். அப்போ இந்த உறவுகள் எல்லாமே உபாதிக்கம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு தோஷம் ஒரு காரணம் காரணமாக இந்த பூமியில வந்திருக்கான். இதே தோஷம் அடுத்த ஜென்மத்துல உண்டானா கிடையாது. முதல்ல நமக்கு அடுத்த ஜென்மம் உண்டா தெரியாது, அவளுக்கு அடுத்த ஜென்மம் உண்டா தெரியாது. அப்போ 2 பேருக்கு இன்னொரு ஜென்மம்னு ஒரு இருந்த பட்சத்திலையும் இவாளுடைய மகனாகவே திரும்ப இன்னொருத்தர் அவதரிக்கிறவா இந்த பூமியில வரணுமானா அப்படி கிடையாது. அப்போ இந்த உபாதிகம் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டா அப்படின்னா, ஒரு ஜென்மம் தாண்டி ரிலேஷன்ஷிப் உண்டான்னு கேட்கிறார். ஜென்மம் தாண்டி இருக்கின்ற ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரே ஒருத்தர் தான், அதைத்தான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு நிருபராதிக பந்து என்று எம்பெருமானுக்கு ஆழ்வார் சொல்லி இந்த பதிகத்தை அந்த விஷயமாகவே ஆரம்பிக்கின்றார். முதல் பாசனம் பார்க்கலாம். இந்த பதிகத்துல கொண்ட வேண்டிய மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் பற்றி யாதுமில்லை எண்டிசையும் கீழும் மேலும் முற்றமும் உண்டபிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் துணையே. இந்த பாசுரத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை ஆழ்வார் சொல்றார். அதாவது கொண்ட பெண்டு மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறர் இவ எல்லாரும் எப்படி அப்படின்னா, கண்டதோடு பட்டதல்லால் உங்க மேல காதல் மற்ற யாரும் இல்லை அப்படின்னா. நமக்கு ஏதோ அன்பு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே காதல் இருக்கான்னு கேட்டா கிடையாது அப்படின்னா.
இதுக்கு கூறத்தாழ்வார் வந்து ஒரு 10 பிரமாணங்கள் சாதிக்கிறார். காதல் உண்மையிலேயே இல்லை அப்படின்னு அவர் வரிசையா லிஸ்ட் எடுக்கிறார். முதல்ல எங்கே இருக்கிறார் அப்படின்னா வாலி அப்படின்னு ராமாயணத்திலே ஆரம்பிக்கிறார். வாலிக்கு தன்னோட தம்பி மேல பாசம் இல்லை அப்படின்னா, சரி அதாவது அண்ணன் தம்பி, அப்ப வேற ஏதாவது உறவுகளுக்கு பாசம் வந்ததான இரண்யகசிபுவை ஆரம்பிக்கிறார். இரண்யகசிபுக்கு தன்னோட ரத்தமான தன்னோட பையன் மேலேயே பாசம் இல்லை, கடைசியில் அவன் உயிரை எடுக்க முயற்சி பண்றான் அப்படின்னார். அடுத்தது சரி அப்பாவுக்கு தான் பையன் மேல பாசம் இல்லை, பையனுக்கு அப்பா மேல பாசம் இருக்கா அப்படின்னா ருத்ரனுக்கே பிரம்மன் மேல பாசம் இல்லை, தலையை எடுத்துட்டான் அப்படின்றார். இதுக்கப்புறம் கடைசியில ராமாயணத்துல மாதாவான கைகேயிக்கு ராமன் மேல பாசம் இல்லை அப்படின்னார். சரி அதாவது பரவாயில்ல, கைகேயியாவது இது இரண்டாவது மனைவி அப்படின்னு எடுத்துட்டா கூட உண்மையான மாதாக்கே அன்பு இல்லை அப்படின்னார். காக்காசுரனை வந்து இந்திராணி வந்து விரட்டி விட்டுட்டா, நீ லோக மாதாவையே தீண்டினவன், நீ உனக்கு நான் அது அடைக்கலம் கொடுத்தா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் காக்காசுரனே விரட்டி விட்டுறான். அப்ப அம்மாவுக்கும் அந்த உண்மையான அந்த காதல் மற்றும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷாலையும் நிறைய உதாரணங்களா சொல்றாரு. நலன் தமயந்தி கதையெல்லாம் தெரியும். ராத்திரி நடும்போது 2 பாதை தெரியும், ஒரு பாதையில் இப்படி போனா அவங்க அப்பா ஊர் வரும்னு தப்பா சொல்றான். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அவர் இல்லை. ஆக இந்த உலகத்துல காதல் அப்படின்றது வந்து யாரும் இல்லை அப்படின்னா, இந்த காதல் யாரும் இல்லை அப்படின்னா அப்ப எதுக்கு அம்மா அப்பா அப்படின்னு நம்ம அன்பு அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா அதுக்கு டெஃபினிஷன் கூறத்தாழ்வார் அற்புதமா சொல்லிட்டார். when you push them to a limit all relationships break அப்படின்ற, அதாவது அந்த ஒரு எல்லை வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். எல்லை வந்ததுக்கு அப்புறம் when there is no limit there is no relationship அப்படின்னு அற்புதமாக கூறத்தாழ்வார் வியாக்கியானமே இதுக்கு சொல்றார். அப்போ அந்த லிமிட் எது அப்படின்றது நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அந்த சிச்சுவேஷன்ல எப்படி வருதோ அப்படி. அதுதான் சொல்றார், கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மற்றும் யாதும் இல்லை அப்படின்னார். அப்ப உண்மையாக எம்பெருமானுக்காக இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்த லைன்ல ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். எண் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டபிறார் அப்படின்னு. அதாவது இந்த பிரளய காலத்துல எல்லா திசைகளையும் எல்லா தேவர்களையும் மனுஷர்களையும் லோகங்களையும் விழுங்கிய பெருமாள் அப்படிங்க. சரி இதுல பெருமாளுக்கு காதல் எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். நம்ம பிரளயத்துல வரும்போது பெருமாளை நம்ம கூப்பிட்டோமா, இந்த லோகங்கள் எல்லாம் பெருமாளை கூப்பிட்டுதா, அவனே தானே பிரளயம் வரப்போறது தெரிஞ்சுட்டு 3 நாள் முன்னாடியே வந்து அவதரிச்சிருக்கான் பெருமாள். ஆக இது நிருபாதிக்க பந்து அப்படின்றது வந்து பெருமாள் மட்டும்தான். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோகத்தார் மேல இருக்கிற அன்பை பெருமாள் மேல கொஞ்சம் வைக்க மாட்டேடான்னு கேட்கிறார். கொஞ்சமாவது வைக்கணும் அப்படின்னு இந்த பதிகத்தை கண்டதோடு பட்டதல்லான்னு சொல்லிட்டு பெருமாள் மேல அவர் மேல நீங்க வந்து துணையா வச்சுக்கோங்க, தொண்டரோபாய் உயரெல்லாம் இல்லை கண்டீர் துணை அப்படின்னு பெருமாள் தான் துணை அப்படின்னு அற்புதமாக முதல் பாசனத்துல சொல்றார். இதுக்கப்புறம் இவன் தான் ரட்சகன் 10வது பாசனத்துல இந்த பதிகத்துல கண்ணனல்லார் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரதம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தார் திண்ணமானும் உடமை என்றேல் அவனடி சேர்த்து துணிவினோம் என்ன வேண்டாம் நிம்மதாதும் அவன் அன்றி மற்றில்லையே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு 10வது பாசனத்துல பெருமாள் தான் ரட்சகன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோடது எது இருந்தாலுமே அது நம்மளோடதுன்னு நினைச்சுக்கப்படாது முதல்ல. அதாவது திண்ணமா நுண் உடமை உண்டு, அதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வச்சுட்டு அப்படின்னா இங்க நமக்குன்னு ப்ராப்பர்ட்டி எது கிடையாதுன்னா ஆத்மா கூட நம்மளோட கிடையாது. முன்னாடி திருவாரூரில் 5-7 நோற்று நோன்பிலே பதிகத்துல சொல்றார், ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தார் உனக்கோர் கைமாறு நான் வந்திலேன் எனது ஆவியும் உனதே. அதாவது நீ திருவடி கொடுத்த என்னை காப்பாற்றுறதுக்காக நான் பதிலுக்கு ஏதோ உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன், அப்புறம் யோசிச்சு பார்த்தது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட ஆத்மா கூட என்னோடது கிடையாது. ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கு ஓர் கைமாறு நான் ஒன்றிலேன். I have nothing to give back to you. நம்மளோடது ஒன்று இருந்தா தானே இந்த என்னோடது இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் இன்னைக்கெல்லாம் பண்றோம். பர்த்டே கூட்டா பேக்கேஜ் அவள் ஏதோ கிஃப்ட் கொடுப்பா, நம்ம உடனே சின்னதா ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாங்கி ரிட்டர்ன் கிஃப்ட்னு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க கூட வழி கிடையாது. ஏன்னா எனது ஆவியம் உனதே அப்படின்னு ஆழ்வார் வந்து சாதிக்கிறார் அந்த இடத்துல. அதே மாதிரி இங்க நம்ம திண்ணமா இன்னும் உடவே உண்டு, உங்களோட ஏதாவது நீங்க நினைச்சிட்டு இருந்தேன்
அப்படின்னா அது என்ன பண்ணணும்? அதையும் அவன் அடிசேர் தூய்மினோம் என்ன வேண்டாம் நும்மது ஆதும் அவன் அப்படின்னா. அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்க உங்களோட எதுவும் கிடையாது, அதனால எல்லாமே பெருமாள். அதனால அந்த பெருமாளை சரணாகதி அடைந்து ஆறுமில்லை மற்றவரில் என்றதுவே துணிந்து காது சேர்த்தோள் கண்ணனை குருகூர் சடகோபன் பெருமாள் திருவடிகளே சரணாகதி பண்ணுகின்றார். வடமதுரையில் பிறந்த கண்ணனுடைய திருவடிகளே சரணடைந்தார். இப்போ இந்த பதிகம் முடிஞ்சது. அடுத்த பதிகம் பண்டை நாளாலே நீ திருவருளிலிருந்து ஆரம்பிக்கிறார். இப்போ முதல் பதிகத்துக்கும் இரண்டாவது பதிகத்துக்கும் என்ன சம்பந்தம் சங்கத்தை பார்க்கணும். அந்த சம்பந்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவரே ஒரு கேள்வி கேட்டுட்டு இவரே பதில் சொல்றார். பெரியவாச்சாரிய கேள்வி என்னன்னா, 8ஆம் பத்து கடைசியில என்ன சொல்றார்? கொண்ட பெண்டிர் மக்களே அப்படின்னார். அதாவது நல்ல கோட்பாட்டுலர்கள் பதிகத்துல நல்ல பதத்தால் மறைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே அப்படின்னார். அப்ப அங்க கொண்ட பெண்டிர் மக்கள் எல்லாரும் சௌக்கியமா இருப்பா, எல்லாரும் நல்லவான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பதிகத்துல யாருமே நமக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. அந்த கான்ட்ரடிக்ஷனை தீர்த்து வைக்கிறார். எப்படின்னா, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டுட்டா அவ அவங்களோட ஒய்ஃபாவோ பையனாவோ அக்காவோ அண்ணனாவோ யாரா இருந்தாலுமே அவ அந்த ஸ்தானம் இல்லையா, எவ்ரிபடி பிகம்ஸ் பாகவதம். அப்போ யார வேண்டாம்னு சொல்றோம்னா, எம்பெருமானுக்கு அடிமைப்படாத சொந்தக்காரா யாராவது இருந்தால் அவதான் நமக்கு தேவையில்லை தவிர, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு கைங்கரியம் பண்ணி பாகவதால் ஆயிட்டா அவளும் நமக்கு உறவு அப்படின்னு டெக்னிக்கல் பாயிண்ட் அவர் கிளாரிஃபை பண்றாரு பாருங்க. இப்போ ஆழ்வார் எப்படி இருக்கார்? எல்லா சொந்தக்காரா யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லையா? அதாவது எதுவுமே யாருமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொந்தக்காரால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி சில சமயம் தோணும். அதாவது ஒரு 4 காரியம், ஏதாவது ஒரு காரியம்னா 4 சொந்தக்காரா இருந்தா தானே நல்லதுன்னு சொல்ற வழக்கம் உண்டு. அந்த 4 சொந்தக்காரா இருக்காளே அவெல்லாம் என்ன பண்ணிடுவார்? கலியுகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்கிறது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அது ஒவ்வொரு மாதிரி ஷேட்ல வரும், ஒவ்வொரு டெஃபினிஷன் வரும், டிஸ்கஷன் வரும். ஆனா ஆழ்வாருக்கு சொந்தக்காரா எல்லாம் பண்ணுகின்ற ஒரு காரியங்கள் உண்டா? அந்த என்ன காரியங்களை இங்க இந்த பதிகத்துல ஆழ்வார் சொல்றார். அதாவது சொந்தக்காரா யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டா, பெருமாள் மட்டும்தான் சொந்தக்காரான்னு சொல்லிட்டா, அப்ப இருக்கிற எல்லா சொந்தக்கார காரியத்தையும் யார் பண்ணணும்? பெருமாள் பண்ணணும் இல்லையா? இதுக்கு பேரு சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை சொல்றான், பந்து கிருத்தியம் அப்படின்னு. பந்துக்கள்னா தெரியும். பந்து கிருத்தியம்னா சொந்தக்காரால் பண்ண வேண்டிய அவ்வளவு காரியத்தையும் பெருமாள் ஒருவனாக இருந்து பண்ணணும். இந்த பதிகத்துல பண்டை நாளாலே பதிகத்துல ஆழ்வார் தன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் பண்ண வேண்டிய காரியங்களை இவன் ஒருவனாக இருந்து எனக்கு பண்ணித்தர வேண்டும் என்று இந்த பதிகத்திலே ஆழ்வார் பெருமாளுக்கு விண்ணப்பம் வைக்கிறார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்தாள் செய்யும் தொண்டரோர் கருணை சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருள் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே. ஆழ்வார் சொல்ற, எங்க ஆத்துல சொந்தக்காரெல்லாம் ஆத்துக்குள்ள வந்தா முதல்ல நாங்க 2 பேரும் சிரிச்சுப்போம், ஒருத்தர் பார்த்துப்போம், ஹலோ சொல்லுவோம். அந்த ஹலோ சொல்றது, பார்க்கறது, சிரிக்கிறதுலாம் இப்ப நீ பண்ணணும். முதல் வரைக்கும் சொல்ற பாருங்க, தொண்டரோருக்கு அருளி உன் சோதி வாய் திறந்து தாமரை கண்களால் நோக்காய். பார்த்து கண்குடுற பாரு, பார்த்து பேசு. அது போல நான் உன்கிட்ட சொத்து பணம் காசு வீடு காலெல்லாம் கேட்கல, நீ என்ன பாரு அப்படின்னு முதல் பாசனத்துல சொல்ற. இப்படி ஒவ்வொரு பாசனத்திலையும் இந்த பதிகத்துல ஒரு வார்த்தைகள், அதாவது கீவேர்டு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அந்த கீவேர்டு ஒவ்வொரு பாசனத்திலையும் ஒரு கீவேர்டு இருக்கும். 2வது பாசனத்தை என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது நீ பாத பங்கையமே தலைக்கு அணியாய், உன்னுடைய திருவடியை என்னுடைய தலை மேல வையுங்க. வேற எதுவும் காசு தான் கேட்கலாம். ஒவ்வொரு பாசனத்திலையும் பார்த்தேன்னா அடுத்த பாசனத்தை என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ திருவடிகளை தலைமையில வச்சுட்டு ஆசனத்துல உட்கார்ந்துக்கோ அப்படின்றார். நீ எழுந்து உன் தாமரை மங்கையில் நீயும் இடங்கள் மூலகும் தொழ இருந்து அருளாய். ஆத்ல உட்கார்ந்துக்கோ நீ அப்படின்றார். அடுத்தது நீ கனிவாய் சிவப்ப நீ காணவாராய். 4வது பாசனத்திலே உன்னுடைய அழகான அந்த பவள வாயாலை பார்த்து என்னை குளிர கடாட்சி சொல்ற. புளிங்குடி கிடந்து வரகுடம் அங்கே இருந்துன்னு கடைசியில பழுங்கி நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப
நீ காணவானாய். உன்னுடைய வாயாலை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு, அது போதும் அப்படின்ற. இப்படி ஒவ்வொரு வாசகத்திலுமே என்ன சொல்றார்? தவறுகளில் முறுவல் செய்து நீ திருக்கண் தாமரை தயங்க நின்று அருளாய். அப்படியே உன் கண்களாலே பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஆழ்வார் கேட்டது ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் கிடையாது. பந்துக்கள் என்ன பண்ணணும்ன்ற காரியத்தை சொல்லிட்டு இருக்கார். அதாவது ஆழ்வாருடைய பந்துக்கள் ஆழ்வாருக்கு என்ன பண்ணணும்னு, நம்ம பந்துக்கள் நம்ம என்ன பண்ணணும்னு அதெல்லாம் இங்க பேச முடியாது. அங்க ஆழ்வார் இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில 11வது வாசகத்துல ஒரு விஷயம் சொல்றார். அதுக்கு முன்னாடி இங்க 10வது வாசகம் பார்க்கலாம். கொடுவினை படைகள் வல்லையாய் அமரர் கிடர்கிட அசுரர்கள் கிடர் செய் கடுவினை நெஞ்சே என்னுடைய கலிவைகள் திருப்புளிங்குடியாய் வடிவினை இல்லா அமரர்கள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. 10வது வாசகத்துல இந்த கோவில்ல பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்றார். இந்த திருப்புளிங்குடி திவ்ய தேசத்தை எல்லாரும் பெருமாளை பார்த்துருந்தேன்னா அரங்கன் ஆறாவங்கன் வாழோட கொஞ்சம் அழகு அதிகம் அப்படின்னு அடியனுடைய ஒரு அபிப்பிராயம். ஆனால் பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார் இந்த க்ஷேத்திரத்துல. அது மட்டும் இல்லை, அங்கே இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தாயாரும் பூமி பிராட்டியும் பெருமாளுடைய திருவடிகளை பிடித்து வருடுகின்ற மாதிரி தடவி கொடுக்கிற மாதிரி. பெருமாளுடைய கால் எப்படி இருந்தது? நடந்த கால்கள் வந்து போது அந்த கால் வலிச்சுதான் ராமாயண காலத்தில் நடந்தது. அதுக்காக தாயாரும் பூமி பிராட்டியும் பெருமாளுடைய திருவடிகளை பிடித்து தடவுகின்றது மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் இருப்பார். அதை ஆழ்வார் சொல்றார் பாருங்க. வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்ன பண்றார் ஆழ்வார்? நானும் அவள் மாதிரி ஒரு பிராட்டி தானே, அப்ப நானும் உன்னுடைய திருவடிகளை பிடித்து வருடும்படியாக எனக்கு ஒரு பாக்கியம் கொடுன்னு கேட்கிறார். கொடுவினையேனும் பிடிக்க அப்படின்னு நானும் பெருமாளுடைய திருவடிகளை பிடித்து கைங்கரியம் பண்ணுகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடு கேட்கிறார். இது எதுக்கு? உறவினர்கள் பண்ணிய காரியம் என்னன்னா, நீ உன்னுடைய திருவடிகளை மீட்டு நான் காலை பிடிச்சு அப்படின்னு ஆழ்வார் கேட்கின்ற பந்து கிருத்தியன்றது இதுதான். அதனால இது நீ ஒரு நாள்னு சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். 10வது வாசகத்தின் கடைசியில் உண்மையா தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கூவுதல் வருதல் செய்யாய். அப்படி செய்யாய்னா நெகட்டிவ் மீனிங், அதாவது நீ பண்ணவே இல்லை அப்படின்னு. எதை பண்ணல? ஆழ்வார் சொல்ற, ஒன்னா நீ என்ன பரமபதத்துக்கு கூட்டிட்டு போ, இல்ல பரமபதத்திலிருந்து நீ இங்க வா, என்ன நான் வர முடியும். அப்ப கூவுதல்னா அங்கே கூவிக்கொண்டு என்னை கூட்டிட்டு போ. அது முடியலையா, நீ இறங்கி இங்க வந்து என்ன பாரு. கூவுதல் வருதல் செய்யாய். இது ரெண்டுலையுமே பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் வருத்தப்படுற தவிர வழியே இல்லை, புலம்புவதை தவிர வழியே இல்லை அப்படின்னு ஆழ்வார் புலம்ப ஆரம்பிக்கின்றார். 12வது பாசுரத்துல சொல்ற பாருங்க. கூவுதல் வருதல் செய்தாய் என்று குறைகடல் கடைந்தவன் தன்னை நேவினன் கமர்ந்தவியன் குரல் பொருள் வழுதினான் ஜடகோபன் நாவியல் பாடல் 1000 தொள்ளும் இவைமோர் 10 வல்லார்கள் ஓவுதலின்றி உலகமும் கடந்தான் அடியினை உள்ள தோர்வாரே. இப்படி ஆழ்வார் பெருமாளை பார்த்து ரெண்டுக்குள்ள ஒண்ணு நீ பண்ணியே ஆகணும்னு சொந்தக்காரன் வேற சொல்லி நிபந்தப்படுத்தின உடனே பெருமாள் வாங்கியது ஆழ்வாரை பார்த்து கேட்கிறானா. மானசீகமாக ஆழ்வார் முன்னாடி எழுந்தருளி கேட்கிறானா, ஏப்பா நீ யாரு, நான் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து கேட்கிறானா. அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆழ்வாரை பார்த்து கேட்கிறானா, நீ யாரு நான் யாரு அப்படின்னு கேட்டுட்டு ஆழ்வார் பேசாம இருக்க பெருமாள் பதில் சொல்றான், நான் நாராயணன் அப்படின்னு. அப்ப நான் நாராயணன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அர்த்தத்தை சொல்றார். அதாவது நாரங்களுக்கெல்லாம் அயனன் நாராயணன், நான் நாராயணன், உங்க எல்லாருக்கும் அயனன் நான் தான். அப்ப உன்னை பத்தி கவலைப்பட வேண்டியது நானே தவிர நீர் ஏன் உன்னை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது? உண்மை எப்ப மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகணும், எப்ப அனுகிரகம் பண்ணணும், எப்ப தர்சனம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீர் ஏன் இப்படி புலம்புகின்றீன்னு கேட்கிறான் ஆழ்வார். பெருமாளை அப்படி பார்க்க ஒரு நிமிஷத்துல ஆழ்வார் கொஞ்சம் சமாதானம் ஆகிறார். இப்போ ஒரு கேள்வி வேற கேட்டுக்கிறார். இப்படி பெருமாள் பேசின உடனேயே எம்பரு ஆழ்வார் சமாதானம் அடைஞ்சிட முடியுமா? அவ்வளவு வருத்தத்தில் இருக்கார்.
கூவணும், இல்லைன்னா காலை பிடிக்க விடுறதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆழ்வார். பெருமாள் இப்படி 2 கேள்வி, நான் யாரு நீ யாருன்னு கேட்ட உடனே ஆழ்வார் சமாதானம் ஆகிட்டாருன்னா நம்புற மாதிரி இல்லையே. அப்படி என்ன பெருமாளுடைய பேச்சில் இருக்கு அப்படின்னு கேட்டா, நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அற்புதமா அவர் வரி சாதிக்கிறான். அதாவது பெய்மாமொழியில் பண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தார்களோ அப்படின்னு. பெய்மாமுகில் போல் பண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க, நீ வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டாலே உன்னுடைய திருவாயையும் திருமுகத்தையும் பார்த்துட்டு நாங்க மயங்கி போயிடுறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களை பத்தியே தெரியறதில்லை, எல்லாத்தையும் மறந்துடுறோம், பழையபடி சமாதானம் ஆகிடும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சேவிச்சா. இங்கே சுவாமி நம்மாழ்வாரும் எம்பெருமான் நான் யாரு நான் நாராயணன் சொன்ன உடனே இவர் பேசாம ஆகிட்டார். உடனே கேட்கிறான், என்னுடைய நிலைமைக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டா, உடனே அதுக்கு எம்பெருமான் பதில் சொல்றான், நான் நாரங்களுக்கு அயனன், உண்மை காக்கின்ற பொறுப்பு என்னோடது. அதுக்கு ஒரு கேள்வி கேட்டானா, நம்ம இந்த காலத்து எக்ஸாம்பிள் வேணா சொல்லிடுறேன் அந்த கேள்விக்கு. அதாவது ஒரு கார் ரிப்பேர் ஆச்சுன்னா, சரி நான் ரிப்பேர் ஆகிட்டேன்னு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்குவோம், கார் பண்ணிக்காது. அந்த காருடைய ஓனர் காரை தள்ளிண்டோ, இல்லைன்னா டோவிங் காரை கூட்டுண்டோ, இல்லைன்னா தானே எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிண்டோ ஒரு கராஜுக்கு போய் பண்ண வேண்டிய வேலை யாரோடது? காருடைய வேலை இல்லை, காருடைய ஓனருடைய வேலை. அப்போ ஆழ்வாருக்கு என்ன பண்ணணும்ன்ற வேலை ஆழ்வாருடைய வேலையா? இல்லை, அது பெருமாளுடைய வேலை. பெருமாள் சொல்றார், உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை, யூ டோன்ட் டூ மை ஜாப் அப்படின்றார். இதை கேட்ட உடனே ஆழ்வார் அற்புதமாக கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு, எந்த நாராயணன் நான் நாராயணன் சொன்னானோ அந்த நாராயணனை பற்றிய ஆழ்வார் அடுத்த பதிகத்தில் ஓராயிரமா என்று தொடங்குகின்ற பதிகத்துக்கு சங்கதி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஓராயிரமாய் உலகேழிக்கும் பேராயுதம் கொண்டதோர் பீடுரையன் காராயின காலனன் மேனீனன் நாராயணன் நங்கள் விரான் அவனே அவனே அகல்யாலம் படைத்திடந்தான் அவனே அட்டுண்டு விழுந்தான் அளந்தான் அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே. இந்த பாசுரத்துல 2 விஷயம் சொல்றார். அதாவது திவ்ய பிரபந்தங்களில் நீங்க பிரபந்தத்துல கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும், நாராயணன்ற சப்தம் எங்கெங்கெல்லாம் திவ்ய பிரபந்தத்துல வருதோ அந்த சப்தத்திற்கு முன்னாடியோ இல்லைன்னா அந்த சப்தத்திற்கு பின்னாடியோ ஆழ்வார்கள் நாராயண சப்தார்த்தத்தை அருளி செய்வது ஒரு அன்ரிட்டன் ரூல். பிரபந்தங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நாராயணன்ற வார்த்தை வந்ததுனால உடனேயே நாராயண சப்தார்த்தம் அதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா அதுக்கு பின்னாடியோ இருக்கும். இந்த பாசுரத்துல முதல் பாசுரத்துல என்ன சொல்ற? காராயின காலனன் மேனியனன் நாராயணன் நங்கள் பிரான் அவரேன்னு சொல்லிட்டு நாராயண சப்தார்த்தம் வந்திருப்பேன். அடுத்த பாசுரத்துல என்ன பண்ற? நாராயண சப்தார்த்தத்தை முழுசாக சொல்றார். என்ன சொல்றார்? அவனே அகல்ஞானம் படைத்து இடந்தான், பராகவதாரம் எடுத்து இடந்தான், முதல்ல பெருமாளா இருந்து படைக்கிறார். அப்புறம் சொல்றார் அவனே அக்குண்டு உமிழ்ந்தான் அளந்தான், திருவிக்கிரமனாக அளந்தான், அதை பிரளய காலத்துல உண்டு உமிழ்ந்தான் அப்படின்னார். இது மட்டும்தான் பண்ணானா அப்படின்னு அடுத்த வரியில ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது அவனே அவனும் 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 அப்படின்னார். இந்த அவனும் அவனும் அவனுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திருவாய்மொழியை சொல்லும் பொழுதே பக்தாமிர்தம் விஸ்வஜனானமோதம் இது திராவிட வேத சாகரம்னு சொல்ற வழக்கம் உண்டு இல்லையா? திராவிட வேதம்னா என்ன? 4 வேதங்களிலே சொல்லப்பட்ட பொருட்களை சங்கேபமாக திருவாய்மொழியிலே ஆழ்வார் அருளி செய்கின்றார். அப்ப வேதத்தினுடைய சாரம் அங்கங்க நீங்க திருவாய்மொழியில பார்த்தீங்கன்னா அடியனுக்கு வியாக்கியானங்கள் படிக்கும்போது ஒரு பதிகத்துல வேத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு பதிகத்திலையும் ஆல்மோஸ்ட் உண்டு. ஆனால் சில பதிகங்களில இந்த மாதிரி இன்னைக்கு இந்த பாசுரத்துல வர மாதிரி அற்புதமாக வேதத்தினுடைய அந்த உபனிஷத்து சாரமே விஷயமாக ஏற்படும். அந்த மாதிரி ஒரு பாசுரம் இந்த 3வது வரி 2வது பாசுரத்தில் அவனே அவனும் 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 அப்படின்னு
உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சப்ரம்மா சசிவ சகரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் ரிதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய வை நமோ நமः. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? சப்ரம்மா ச சிவ ச ஹரி சேந்திர ச இந்திரஹ அப்புறம் சோக்ஷர ச அக்ஷரஹ அப்படின்னு 5 விஷயம் சொல்லிட்டார். அந்த 5 விஷயத்துல முதல்ல யாரு? பெருமாளே சப்ரம்மாவாக பிரம்மனுடைய ஆத்மாவாக இருப்பவன். அந்த ஒரு வரிக்கு இந்த பாசுரத்துல 3வது வரியில முதல்ல அவனே அப்படின்னார். அடுத்தது 2வது அவன் யார் அப்படின்னார்? அவனும் அப்படின்னு சொல்லும்பொழுது சப்ரம்மா ச சிவ அப்படின்னார். அடுத்தது 3வது அவனும்னா ஹரி. 4வது சப்ரம்மா சசிவ சஹரி சேந்திரஹ. கடைசியில் 4வது அவனும் இந்திரனை பற்றி சொல்லுகின்றார். அப்போ நாராயண சூக்தத்துல அந்த சாரம் இந்த ஒரு வரியில அவனே அவனும் அவனும் அவனும், அப்புறம் அவனே மற்றெல்லாமும் இருந்தது இல்லையா, அதை கடைசியில் சிருஷ்டி பர்யந்தமாக சொல்றார். அதாவது சிருஷ்டின்னு சொல்லும் பொழுது முதல்ல தன்மாத்திரைகள் அக்ஷரம் அப்படி வரிசையா வந்துருக்கு இல்லையா. சோக்ஷரன் சொல்லும் பொழுது அந்த அக்ஷரங்களிலிருந்து தான் மற்ற எல்லாமே உண்டாகின்றன. கடைசியில் பஞ்சபூதங்கள் பஞ்சபூத பர்யந்தமாக இந்த மனுஷியால் எல்லாம் பெருமாள் படைக்கின்றார். அப்ப அக்ஷரன்றது ஆரம்பம்ன்றதுனால என்ன சொன்னார்? சோக்ஷர பரமஸ்வராட்டு சொல்லும் பொழுது அவனே மற்ற எல்லாமும், அந்த மற்ற எல்லாமும் வார்த்தை சோக்ஷரா அப்படின்ற வார்த்தையிலே இந்த இடத்துல அர்த்தமாக பதிந்தது. அப்ப முதல் பாசுரத்திலே நாராயணன் நங்கள் பிரான் அவரே என்று சொன்னவுடன் அந்த நாராயண சப்தார்த்தமாக 2வது பாசுரத்திலே முழுசா அவனே அகஞானம் படைத்திழந்தான், அவனே துண்டு மீண்டான் அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே அப்படின்னு எம்பெருமானுடைய நாராயண சப்தார்த்தம் சிருஷ்டி தாத்பரியத்தை இந்த 2வது பாசுரத்திலே ஆழ்வார் அற்புதமாக வேதசாரமாக அருளி செய்கின்றார். இப்படி ஆழ்வார் நாராயணனுடைய பேச்சை கேட்டு மயங்கினார். அந்த பேச்சை கேட்டு மயங்கினா என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, எம்பெருமான் பேசினானே தவிர நேரில் வரலை. ஏதோ காட்சி கொடுக்குற மாதிரி மானச சாட்சா்காரம் ஆழ்வாருக்கு வந்தது. இந்த மானச சாட்சா்காரம் எவ்வளவு நேரம் இருந்தது? கொஞ்ச நேரம் இருந்தது. அப்புறம் பெருமாள் மறைஞ்சு போயிட்டா, பேச்சு நின்று போயிடுத்து. உடனே ஆழ்வார் என்ன எதிர்பார்க்கிறார்? பெருமாள் நேரில் நின்று தான் திருவடிகளை கட்டிப்பிடித்துக் கொள்ளும்படியாக பெருமாள் நிற்கணும் அப்படின்னார். அதாவது உண்மையிலேயே பெருமாள் வரணும்னார். அந்த உண்மையிலேயே பெருமாள் வரணும்னு ஆழ்வார் எதிர்பார்க்கறதுக்கு பேரு பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படின்னு பேரு. பாக்கிய சம்ஸ்லேஷம்னா வெளிப்புறமாக வெளிப்படையாக தானே ஒரு உருவம் நிற்கிறது, கட்டிப்பிடிக்கணுன்ற மாதிரி ஆழ்வார் எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்த்து கூப்பிடுறார் எம்பெருமானை. அது 4வது பாசுரமாக அமைந்துள்ளது. இங்கே இந்த பாசுரத்துல ஒரு சர்ச்சை உண்டு. அது சிம்பிளா சொல்லிடுறேன். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? மையார் கருங்கண்ணி கமலமலர்கள் செய்யால் திருமாவினில் சேர் திருமாலே அப்படின்னு திருவை முன்னாடி வைத்துக் கொண்டு ஆழ்வார் எம்பெருமானை அழைக்கின்றார். இப்ப திருவை முன்னாடி வச்சிருந்தா திரு உபாயமா இல்லைன்னா பலமா இல்லைன்னா புருஷகாரமா? வடகலையார் திருவை உபாயமாக பற்றுவது சரின்னு சொல்லுவார். தென்கலையார் திரு புருஷகாரம் மட்டும்தான், சேர்ந்து கைங்கரியம் பண்றதுக்கு தகுதி உண்டே தவிர உபாயம் கிடையாதுன்னு சொல்லுவார். இது பெரிய சித்தாந்த டிஸ்கஷன், நம்ம இதுக்குள்ள இறங்க வேண்டாம். பட் பாசுரங்களிலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு 1 ஹவர்ல 100 பாசுரம் சொல்லும் பொழுது முழுசா டீட்டெயிலாம் கவர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஐ டச்ட் இட் ஜென்ட்லி. இந்த பதிகத்தில் 9வது பாசுரத்துல ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, நான் பெருமாளை பார்த்தேன் அப்படின்னா, கண்டுகொண்டு என் கண்வினையார கழித்து பண்டை வினையாயின பற்றோடறுத்து தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் அண்டத்தவரர் பெருமான் அடியேனே. இப்படி எம்பெருமானை ஆழ்வார் புருஷகாரமாக தாயாரை முன்வைத்து கூப்பிட பெருமாள் வந்தார். வந்த உடனே இவர் என்ன பண்றார்? கண்டுகொண்டு என் கண்ணினை ஆரக்கழித்து நான் பார்த்தேன் பெருமாளை அப்படின்னார். பண்டை விளையாடின பற்றோடு அறுத்து அதோடு நிற்காம
ஆழ்வாருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பெருமாளை பார்த்துட்டோம் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவோம். ஆழ்வார் என்ன சொல்றார், இல்லை பெருமாள் என்ற ஒரு அமுதை நான் பார்த்தேன், அந்த அமுதை தொண்டர்களும் உண்ண வேண்டும் என்பதற்காகவே திருவாய்மொழி சொன்னேன் அப்படின்ற. தொண்டருக்கு அமுது உண்ண சொல் மாலைகள் சொன்னேன். அப்போ தொண்டர்களுக்காகத்தான் திருவாய்மொழி சொன்னேனே தவிர எனக்கு வேணும்னு சொன்னதே அப்படின்னு ஆழ்வார் கிளியரா இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். தொண்டருக்கு அமுதுண்ண சொல் மாலைகள் சொன்னேன், பெருமாள் என்ற அமுதை பார்த்தேன், அது என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லா பாகவதர்களுக்கும் கொடுப்போம்னு நான் திருவாய்மொழி அருளி செய்தேன் அப்படின்னா இந்த பையார் கருங்கண்ணி பதிகத்துல. அப்படி இருந்தாலுமே ஆழ்வாருக்கு இந்த துக்கம், சந்தோஷம், உபதேசம், இந்த மாதிரி சைக்கிள் அது போயிட்டே இருக்கும். திருவாய்மொழி முனியே நான்கிற வரைக்கும் இட் இஸ் அ சைக்கிள் தட் ஹேப்பன்ஸ். அது நாட் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். பட் ஒரு சந்தோஷம் ஒன்று வந்ததுன்னா உடனே ஒரு துக்கம், ஒரு வருத்தம், ஒரு நாயகி பாவம் இப்படி வந்துட்டே இருக்கும். அடுத்தது உடனே வருத்தம் வந்தது, பெருமாள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு காமிச்சுட்டு போயிட்டார். ஆழ்வாருக்கு மறுபடியும் துக்கம். துக்கம் அப்படின்னா ஆழ்வாருக்கு உடனே நாயகி பாவம் அடைந்து விடுவது ஒரு நார்மலாக நடக்கின்ற விஷயம். திருவாய்மொழியிலே 27 பதிகங்கள், 100 பதிகங்கள்ல 27 பதிகங்கள் நாயகி பாகம். அதுல 17 நாயகி, 3 தோழி, 7 திருத்தாயார். உதாரணத்துக்கு கங்குலும் பகலும், முந்தானத்துக்கு பார்த்திருப்பேன், கங்குலும் பகலும் திருத்தாயார் பதிகம். இந்த மாதிரி 27 பதிகங்கள் பெண் பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். இங்கேயும் எண்ணில் பதிகம் பெண் பாவத்திற்கு வருத்தம் வந்த உடனேயே பெண் பாவத்திற்கு ஆழ்வார் போய்விடுகின்றார். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி இப்படியே இந்த திருப்புலி மலத்தடியிலேயே உட்கார்ந்துட்டே இருந்தா இது வருத்தம் தான் அதிகமாகுது, இப்படி நடந்து போனா ரோட்ல 4 வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கின்ற ஒரு சோலைக்கு, அதாவது ஒரு கார்டனுக்கு போற. அங்க போனா சரி இப்படி 4 வேடிக்கை பார்த்தா மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அந்த சோலைக்கு போகின்றார். ஆனால் அந்த சோலையில இருக்கிற எல்லா பொருள்களுமே ஆழ்வாருக்கு எம்பெருமானை நினைவூட்டுகின்றன. போலி கண்டு உரைத்தல்னு கூட ஒரு தமிழ் கிராமர் சொல்றது உண்டு. போலி கண்டு உரைத்தல்னா போலினா டியூப்ளிகேட்னு சொல்லலாம். பட் டெக்னிக்கலி இட்ஸ் நாட் டியூப்ளிகேட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அங்க ஒருத்தர் போயிட்டு இருப்பார், அவரை நம்ம பார்த்துட்டு பின்பக்கத்துல இருந்து பார்த்தா நம்ம கிருஷ்ணன் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. அது பின்பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான். அப்போ முன்பக்கத்துல இருந்து பார்த்தா என்ன இருக்கும், கிருஷ்ணனா இருக்காது, அவன் வேற யாரோ பார்த்த சாரதியாவோ வேற ஏதோ பேர் இருப்பான் இல்லையா. அப்போ முன்பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது வேற, சைட்ல இருந்து பார்த்தா நம்ம கோவிந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில பொருட்களை சில கேரக்டரிஸ்டிக் மட்டும் பார்த்து இதை பெருமாள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு போலி கண்டு உரைத்தல். திருவாய்மொழியில் இதுக்கு முன்னாடி நிறைய மண்ணை உண்டு துழாவி வாமனன் மண் இது என்னும் திருவாய்மொழி 4 எல்லாம், அதாவது பூமி அப்படியே தோண்டி பார்க்கிறா நாயகி, பூமியை தோண்டி பார்த்தா உடனே நினைக்கிறா இந்த பூமி வாமனன் அளந்த பூமியாச்சேன்னு அங்க சொல்றான். மண்ணை உண்டு துழாவி வாமனன் மண் இது என்னும் அப்படின்னு அங்க அப்படி சொல்றார். இந்த இடத்துல இந்த சோலைக்குள்ள போறா, அந்த கார்டன்ல குயில்லாம் கூவுறது, மயில் அழகா அப்படியே தோகையை விரிச்சு ஆடுறது. ஆழ்வாருக்கு உடனே என்ன ஞாபகம் வந்து தெரியுமோ, இந்த குயில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் சப்தமா இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்தது மயில் தோகையை விரிக்கிறது, இந்த மயிலோட நிறம் பெருமாளுடைய நிறம் மாறியே இருக்கேன்னு ஆரம்பிக்கிறார். இப்படியே யோசிக்க யோசிக்க ஆழ்வாருடைய தாட் ப்ராசஸ் எப்படி போறது, ஓஹோ இந்த குயிலும் மயிலும் பெருமாள் சொல்லிட்டா வேணும்னு என்னை துன்பப்படுத்துவதற்காகவே இது ரெண்டு இப்படி பண்றது, இதெல்லாம் தானே பண்ண முடியாது, பெருமாள் சொல்லித்தான் இந்த குயில் புல்லாங்குழல் மாதிரி கூவுறது, இந்த மயில் தோகையை விரித்து பெருமாளுடைய நிறத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயிலும் மயிலும் பெருமாளுடைய காரியமாகவே என்னை நலிகின்றனன்னு சொல்லிட்டு என்ன பண்ற ஆழ்வார், நான் ஏற்கனவே உயிர் போற மாதிரி தான் இருக்கேன், நீங்க இப்படியெல்லாம் பண்ணி என் உயிரை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே என்னை கேட்டா இந்தாங்க என் உயிரை இப்பவே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆழ்வார் குயிலையும் மயிலையும் பார்த்து ஒரு 10 பாசுரங்கள் பாடுகின்றார். முதல் பாசுரத்தை பாருங்க, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்லா புரியும். இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கு எத்தனை என் உயிர் நோவ விழற்றேன் மின், என்னுடைய உயிர் போகும்படியாக நீ ஒன்னும் சப்தமெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுயிர் கண்டபிரானே நீர் வர கூவுகிறேன், கண்ணனை வாங்க கூப்பிடுங்க நான் சந்தோஷப்படுவேன், அதுக்கு போல என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா, என் உயிர்
கூவி கொடுப்பாருக்கு இத்தனை வேண்டுமோ. நீங்க இவ்வளவு எஃபர்ட் போடணுமா என் உயிர் எடுக்கிறதுக்கு? கேட்டா நானே கொடுத்துட்டு போறேன். ஆல்ரெடி நான் போயிட்டு தான் இருக்கேன் பெருமாளை தேடி. கேட்டா நான் கொடுத்துட்டு போறேன். ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நீ சப்தம் போட்டு கத்துற அப்படின்னு இந்த குயில்களையும் மயில்களையும் நாரைகளையும் எல்லாத்தையும் பார்த்து ஆழ்வார் இப்படி தன்னுடைய உயிர் போக போகிறது என்று நினைத்து அந்த பாவத்திலே ஆழ்வார் அருள் செய்த பதிகம் இன்னுயிர் சேவல் என்ற பதிகம். இந்த பதிகத்துல ஆழ்வார் எந்த ஸ்டேஜுக்கு போற? எல்லா பாத்திரத்திலையும் வருத்தம் சந்தோஷம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பட் சம்டைம்ஸ் நமக்கே சின்ன வருத்தம் இருக்கும், பெரிய வருத்தம் இருக்கும், தாங்க முடியாத வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி ஆழ்வாருக்கு வருத்தத்துல ஒரு லிமிட் இருக்காங்க. அது எந்த லிமிட் அப்படின்னு 10வது பாசுரத்துல அற்புதமா ஆழ்வார் அருள் செய்கிறார். எழநன்னினாமும் நம் வானநாடனோடொன்றினோம் பழநன் நாரை குழாங்கள்காள் பயின்றெண்ணினி இரநல்ல வாக்கையும் பையவே புயற்கற்றது தலை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே. வேற என்ன சொல்ற? எழ நன்னி, அதாவது இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம் வான நாடனோடு ஒன்றினோம் அப்படின்னா, அதாவது பெருமாளோட நான் போயிட்டேன் அப்படின்னு. ரியலி ஆழ்வார் என்ன மனசு, ஆழ்வார் பாவத்தில் என்னன்னா he has already lost his spirit, energy, water. போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை கேட்ட பறவைகள்லாம் என்ன சொல்லிட்டார்? இல்ல இல்ல மரத்தடியில தான் இன்னும் இருக்குது அப்படின்னு பறவைகள் பதில் சொல்ற மாதிரி ஒரு வியாக்கியானம் வரும். ஆனா இந்த வரியை எடுத்துட்டு இதுக்கு அடுத்த பதிகத்துக்கு அவதாரிகை சொல்லியிருக்கிறார்கள் வியாக்கியானத்துல. அதாவது இப்படி ஆழ்வார் தன்னுடைய உயிரே போக போகின்றது என்று நினைத்து இந்த பாசுரத்தை ஆழ்வார் சொன்னதை கேட்டவுடன் அங்கிருந்து அறக்க பறக்க எம்பெருமான் ஓடி வரார். அப்புறம் ஓடி வந்த உடனேயும் இவர் உயிர் போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 150 பாசுரம் இன்னும் பாடணுமே ஆழ்வார். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆழ்வாருக்கு நேர காட்சி கொடுக்காம ஆழ்வாருடைய மனசுல இதுக்கு முன்னாடி தான் வந்ததை ஞாபகப்படுத்துகிறார். அப்ப என்ன ஆகுது? இதுக்கு முன்னாடி தான் வந்ததை ஞாபகப்படுத்துறோன்னு ஆழ்வாருக்கு மீண்டும் நினைவு திரும்புகின்றது. ஆனால் வருத்தம் போகவில்லை. ஒரு சட்டில் டிஃபரன்ஸ். அவர் என்ன நினைச்சுட்டு இருந்தார்? தன்னுடைய உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சுட்டு இருந்தார். ஆனால் உயிர் போகலை. வருத்தம் ஓரளவுக்கு இன்னும் இருக்கின்றது. அந்த வருத்தத்தை ஆழ்வார் எப்படி சொல்றார்? 9ஓடு 1க்கும் மூவுலகும் உருகுமே. என்னுடைய வருத்தத்தை எல்லாரும் கேட்டிருந்தேன்னா 3 லோகங்களே உருகும், இந்த எம்பெருமான் மட்டும் உருக மாட்டேன்றான். உடனே உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என்செய்கேன் தொண்டனே திருவெல்லாம் காவிகமல் திருக்காட்களை மருவிய மாயம் தன் மாயம் நினைதுரைன்னு தன்னுடைய வருத்தத்தை ஆழ்வார் எம்பெருமானிடம் உரைக்கின்றார். வருத்தத்தோட. இதுக்கு ஒரு கல்யாண குணம் சொல்ற வழக்கம் உண்டு. இதுக்கு சான்ஸ்கிரிட் பேர் கூட ஒன்று சொல்லுவார். அப்ரீதி கர்ப்ப குணானுசந்தானம் அப்படின்னு சொல்லுவார். அப்ரீத்தினா என்ன? பிரீத்தினா அன்பு, அப்ரீத்தினா அன்பு இல்லாதது. அப்ரீதி கர்ப்ப குணானுசந்தானம். தனக்கு எம்பெருமான் மேல பிரீத்தி இருக்கு, ஆனா எம்பெருமானுக்கு தனக்கு மேல பிரீத்தி இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட் ஆழ்வாருக்கு. அதனால அப்ரீதி கர்ப்பம் அப்படின்னு சொன்னார். அப்ரீதி கர்ப்ப குணானுசந்தானம் அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானை நீ மோசம், நீ வேண்டாம், நான் வேற தெய்வத்துக்கு போறேன்னு சொல்லல. இருந்தாலுமே அந்த வருத்தத்தோட அப்ரீதியோட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஆழ்வார் அருள் செய்கின்றார் இந்த உருகுமால் என்ற பதிகத்துல. இந்த பதிகத்துல இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றார். திருக்காட்கரைன்ற ஒரு திவ்ய தேசத்தை பற்றிய பதிகம் இது ஆழ்வார் சொன்னது. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்களில 13 திவ்ய தேசங்களிலும் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஆழ்வார் ஒரு விசேஷமாக ஒரு தாற்பயம் சொல்வது வழக்கம். உதாரணத்திற்கு குட்டநாட்டுக்கு திருப்புலியூர் 8-9 ஆழ்வார் என்ன சொன்னார்? நான் அந்த பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னார் இல்லையா? அப்புறம் அதுக்கு முன்னாடி திருவன்வண்டூர்ல எப்ப பார்த்தாலும் வேதம் வழி கேட்கின்ற ஊர் அதுதான் திருவன்வண்டூர். பெருமாள் என்னை மறந்து அங்க போய் உட்கார்ந்துட்டாரு என்னமோ சொல்றார். அங்க ஒவ்வொரு மலைநாட்டு திவ்ய தேச பதிகத்திற்கும் ஆழ்வார் ஒரு விசேஷ அர்த்தம் சொல்றார். இந்த உருகுமால் பதிகத்துல 10வது பாசுரத்துல ஆழ்வார் அற்புதமாக ஒரு அர்த்தம் சொல்றார். அதாவது இந்த திருவாய்மொழி மட்டும் இல்ல, எல்லா 24 பிரபந்தங்கள் இருக்கு இல்லையா? இந்த 24 பிரபந்தங்களிலுமே
ஒவ்வொரு பிரபந்தத்திற்கும் ஒரு நிதான பாசுரம் இல்லைன்னா உயிர் பாசுரம்னு ஒன்று உண்டு. அதாவது இந்த சம்மரி ஆஃப் த பிரபந்தம், அந்த பிரபந்தத்தினுடைய சாரமே அந்த ஒரு பாசுரத்தில் இருக்கும். அதுக்கு பேர் உயிர் பாசுரம் இல்லைன்னா நிதான பாசுரம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இந்த மாதிரி ஒரு 9 உயிர் பாசுரங்கள் திருவாய்மொழியில உண்டு. இந்த 9 உயிர் பாசுரங்களிலே ஒன்று இந்த 10வது பாசுரத்தை சொல்லிடுறேன், அப்புறம் இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 9வது பதிகத்தினுடைய சாரம்னு சொல்லிடலாம், அந்த அளவுக்கு விசேஷம் இருக்கு. வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. அதாவது ஆழ்வார் நினைச்சாராம், இவ்வளவு நாள் பெருமாள் கூட்டே வரல, அவருடைய கல்யாண குணத்தை அழுதுண்டு ஆழ்வார் வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கார். இப்ப மட்டும் நான் பெருமாளை பார்த்தேன், அப்படியே பாஞ்சு போய் பெருமாளை கட்டி பிடிச்சிட்டு உடனே பெருமாளை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சிட்டு இருந்தார். வார்த்தைகளை பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு வார்த்தைகள். வாரிக்கொண்டு அப்படியே கட்டி பிடிச்சு அள்ளிட்டு, சின்ன குழந்தை கீழே இருந்து அழுதா தூக்குறோம் இல்லையோ, அது மாதிரி பெருமாளை பார்த்த உடனே ஆழ்வார் என்ன பண்ணுவாரா, வாரிக்கொண்டு பெருமாளை அப்படியே அள்ளிப்பாரா. அள்ளிட்டு என்ன பண்ணுவாரு, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலி, நீ மட்டும் என் முன்னாடி இப்ப வந்து நில்லு, அப்படியே உன்னை அள்ளி கட்டி பிடிச்சிட்டு உன்னை சாப்பிடுவேன் அப்படின்னு ஆழ்வார். அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பெருமாள் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாசல, ஆர்வுற்ற எண்ணெய் ஒழிய, நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா யூ பீட் மீ டு இட் அப்படின்னா. பெருமாள் என்ன பண்ணானா, என்னில் முன்னம் பாரித்து, எனக்கு முன்னாடியே ஆழ்வார் திருக்காட்கரைக்கு வரப்போறான்னு தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணானா, திருக்காட்கரையில போய் ஆழ்வாருக்காக காத்துண்டு தவம் இருந்தானா. என்னில் முன்னம் பாரித்து என்ன பண்ணார், தான் என்னை முற்ற பருகினான். நான் பருகணும்னு நினைக்கத்தான் பண்ணேன், ஆனா நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவன் என்னை பார்த்த உடனே, நான் திருக்காட்கரைக்கு வந்த உடனே அப்படியே அள்ளி கட்டி பிடிச்சு என்னை முழுங்கி விட்டான். இது எப்படி இப்படி ஒரு வினோதமான ஒரு விஷயம், காருக்கும் காட்கரை அப்பன் கையனே, இப்படி ஒரு கல்யாண குணம் இருக்கிற பெருமாளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்ற. இதுல என்ன திருவாய்மொழி சாரம் இருக்குன்னு கேட்கலாம். ஆழ்வார் கட்டிப்பிடிக்கணும்னு நினைக்கிறார், பெருமாள் முன்னாடி கட்டிப்பிடிச்சுட்டான், ஓகே. ஆனா இதுல என்ன திருவாய்மொழி சாரம் இருக்குன்னு இத பாசுரத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது வியாக்கியானத்துல ஒரு ஃப்ரேஸ் சொல்றார், ஈஸ்வர லாபம் சேத்தனனுக்கு புருஷார்த்தமா இல்லை சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு புருஷார்த்தமா அப்படின்னு வியாக்கியானத்தை ஒரு கேள்வி கேட்டு ஒரு 5-6 பக்கத்துக்கு வியாக்கியானம் போடுது. இத சான்ஸ்கிரிட் மணிப்பிரவாளம்லாம் இருக்கட்டும், சிம்பிளா சொல்லிடும்னா, who needs you, who needs the other more, do I need you more or do you need me more, நீ எனக்கு வேணுமா இல்லைன்னா நான் உனக்கு வேணுமா, அதான் அர்த்தம். இதுக்கு என்ன பதில் சொல்றாரு, எனக்கு பெருமாள் வேணுங்கிறத விட பெருமாளுக்கு நான் வேணும் அப்படின்ற ஒரு தாற்பயத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொல்றாரு. எப்படி, நான் பெருமாளை வேணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே பெருமாள் நான் வேணும்னு என்ன சாப்பிட்டான் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், நம்மளை விட நமக்கு பெருமாள் மேல உள்ள ஆசையை விட பெருமாளுக்கு நம்ம மேல இருக்கிற ஆசை ஜாஸ்தி. இதைத்தான் வியாக்கியானத்துல ஈஸ்வர லாபம் சேத்தனனுக்கு புருஷார்த்தமா இல்லை சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு புருஷார்த்தமான்னு சொல்லுவா. அடியன்ஸ் ட்ரை டு சிம்பிளிஃபை இட், பட் இது வியாக்கியான பாயிண்ட்ல இருந்தா இன்னைக்கு எல்லாமே இங்க திருவாய்மொழி முடியாது. அதனால சம்மரி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு யார் வேணும் அப்படின்னு. இது நான்முகன் திருவந்தாதுல 7வது பாசுரம், இன்றாக நாளையேயாக இனிச்சிறிது நின்றாக நின்னருள் என்பாரதே நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இலை. திருமணிசாழ்வார் சொல்றார் பெருமாளை பார்த்து, இன்றாக அதாவது இன்னைக்கு, இல்லைன்னா நாளையேயாக, இல்லைன்னா நாளைக்கு, இல்லைன்னா இனி சிறிது நின்றாக. சரி, இன்னைக்கு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணலை, பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிடுவான். சரி, நாளைக்கு பண்ணல, என்ன இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கட்டாயமா பண்ணியே ஆகணுமா, இன்றாக நாளையாக இனி சிறிது நின்றாக, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிடுவான். இனி சிறிது நின்றாக நின் அருள் என் பாரதே, ஐ எம் ஷூர் டு கெட் யுவர் பிளெஸிங், கட்டாயமா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுவ அப்படின்னு சொன்ன பாசுரத்தோட முன்னடியில.
இது பின்னாடி தான் வேற ஒரு அர்த்தம் சொல்றாரு. ஏன் அப்படின்னு காரணம் சொல்றாரு. நன்றாக நான் உன்னை அன்று இளையன் கண்டாய். அதாவது ஏன் ஏன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா, ஒன்னை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னா. அதோட ஆழ்வார் நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அடுத்த வரி சொல்ற, நாரணனே நீ என்னை அன்று இலை, என்ன மாதிரி பக்தா இல்லைன்னா நீ அங்கிருந்து இங்க வந்து என்ன பிரயோஜனம், அதனாலயாவது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. காரணம் ஆழ்வார் எப்படி சொல்றாரு, பெருமாளுக்கு நம்மை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, நாம பெருமாள் மேல வச்சிருக்கிற பக்தியை விட பெருமாளுக்கு நம்ம மேல வைக்கிட்டு இருக்கிற அன்பு அதிகம். அந்த அன்பை நம்ம காமிக்கணும். அதுக்காக கோவிலுக்கு வர்றோம், பக்தி பண்றோம், பாராயணம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அந்த விஷயத்தை இந்த பாசுரத்துல திருவாய்மொழியின் உயிர் பாசுரமாக ஆழ்வார் விண்ணப்பம் பண்ற. வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்று என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. இப்படி ஆழ்வார் பெருமாளை என்னை முழுங்கினான்னு சொன்னாலும் பெருமாள் கொஞ்ச நேரம் கூட இருந்தால் ஆழ்வாரோட. அதுக்கப்புறம் திருப்பி மறைந்து விடுகின்றார். அந்த நாயகி பாவத்தில் ஆழ்வார் பறவைகளுக்கு தூது விடுகின்றார். திருவாய்மொழியில 4 தூது பதிகங்கள் உண்டு. அஞ்சிரிய மடனாராய் திருவாய்மொழி 1:4, அப்புறம் வைகல் பூங்கழிவாய் 6:1, அப்புறம் பொன்னுரகாடிலோ 6:8, அதுக்கப்புறம் இங்கே 9:7 எங்கானல் அகங்கழிவாய் என்று பெருமாளுக்கு 4 தூது பதிகங்கள் விடுகின்றார். தூது, இந்த ஒவ்வொரு தூதுலையும் ஒரு விசேஷம் உண்டு. இந்த திருமூழி கலந்த கஷேத்திரத்துல பாகவதர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு பாசுரத்துல, 2வது பாசுரத்துல ஆழ்வார் அற்புதமா தூது அனுப்புறார் பறவைகளை. தூது அனுப்பணும்னா மெசஞ்சர் ஒருத்தர் வேணும். பறவைகளை அனுப்பிச்சாச்சு. அந்த மெசஞ்சர் கிட்ட ஏதோ மெசேஜ் சொல்லணுமா, எதுக்காக தூது அப்படின்னு சொல்லணுமே. அதுக்கு 2வது பாசுரத்துல ஆழ்வார் தூது அனுப்புகின்ற அந்த சாரத்தை சொல்லுகின்றார். நுமரோடும் பிரியாது நீரும் சேவலுமாய் அமர்காதல் குருகினங்கள் அடிமூழி களத்துறையும் எவராலும் பழிப்புண்டு இங்கெம் நம்ம அறிவிப்புண்டு தமரோகம் உரைவார்க்கு தக்கிலமே கேளீரே. தமரோடு அங்கு உரைவார். அதாவது பெருமான் இதுக்கு முன்னாடி திருக்காட்கரையில வாரிக்கொண்டு ஆழ்வாரை விழுங்கினார். அதுக்கப்புறம் மறைந்து போய் வேற இடத்துக்கு போயிட்டார். ஆழ்வார் சொல்றாரு, எங்க போயிட்டான் அப்படின்னா திருமூழி களத்துக்கு போயிட்டான். ஏன் திருமூழி களத்துக்கு போனான்? திருமூழி களத்துல போனா அங்க பாகவதர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. சொல்ற பாருங்க, தமரோடு அங்கு உரைவார். தமரோடு அங்கு உரைவாங்க. திருமூழி களத்துல அவ்வளவு பாகவதர்கள் இருக்கா. அவ்வளவு பாகவதர்கள் இருக்கிற இடத்தை பார்த்த உடனேயே என்னை விட்டு விட்டு திருக்காட்கரையிலேருந்து அங்க போய் உட்கார்ந்து விட்டாங்க. அதோட கூட ஒரு கேள்வி கேட்கிறார் ஆழ்வார். என்ன கேள்வி? தக்கிலமே அப்படின்னா, தக்கிலம்னா ஐ மே நாட் குவாலிஃபைட் டு பி எ பாகவதன் அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்கிறாரா. நீ அங்க போனதுக்கு காரணம் பாகவதர்கள்னு. அப்ப நான் பாகவதன் இல்லையான்னு ஆழ்வார் கேள்வி கேட்கிறார். அந்த பறவைகளை பார்த்து நீ எம்பெருமான்கிட்ட போய் ஆழ்வாரை விட்டுட்டு வந்தீர, அப்ப ஆழ்வார் இஸ் நாட் குவாலிஃபைடு நீ சொல்றீரா, அதான் அர்த்தமானு கேட்டுட்டு சொல்லுங்கன்னு பறவைகளுக்கு ஆழ்வார் மெசேஜ் விடுகின்றார். தக்கிலமே கேளீரே அப்படின்னு பறவைகளை தூது விடுகின்ற பதிகம் எங்கானல் என்று தொடங்கிய அந்த திருமூழி களத்து பதிகம். இந்த பதிகத்தில ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே, அதாவது மூழிக்களம் என்ற திவ்ய தேசத்திலே பெருமாளுக்கு தூது விடுகின்றார். இப்படி தூது விட்ட ஆழ்வார் பறவைகள் ஒருத்தர் இப்போ தூது அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ராமாயணத்தில் கூட அனுமனை மற்ற வானரங்கள்லாம் அனுப்புகிறார். மற்ற வானரங்கள் அனுமன் திரும்பி வர வரைக்கும் ஒத்த காலிலே நின்று சாப்பாடு தண்ணியெல்லாம் இல்லாமல் அந்த இடத்துல நின்று சமுத்திர கரையிலே நின்றுட்டு இருந்ததாக வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. அனுமன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அப்படியே குதிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி அனுமனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஆக தூதுவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமோ இல்லையோ, ஆழ்வாருக்கு அந்த அளவுக்கு கூட வெயிட் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ண, சரி இந்த பறவைகள் வராட்டா போயிட்டு போறது, ஐ மைசெல்ஃப் வில் கோ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். உடனே இவர் என்ன பண்றார், தானே திருநாவாய் என்ற திவ்ய தேசத்திற்கு செல்லுகின்றார். அதுதான் திருவாய்மொழியில 9:8 அறுக்கும் வினை பதிகம். இந்த பதிகத்துல பொதுவாக திருநாவாய் திவ்ய தேசத்துக்கு ஆழ்வார் போக நினைக்கிறார், ஆனா போகல.
அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். போக நினைக்கிறார். ஆனா இந்த திருநாவாய் பதிகத்துக்கு விசேஷம் சொன்னேன். அது ஒரு மலையாள திவ்ய தேசம் இல்லையா? இந்த திவ்ய தேசத்துல 2 முக்கியமான விஷயங்கள் உண்டு. 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பதிகம் முழுசுமா தாயாரை சேர்த்து கொண்டிருக்கின்ற பாசுரங்கள் 11 பாசுரங்களையும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் தாயாருடைய பேர் வரும், திருன்ற பேர் வரும். இந்த மாதிரி வேற எந்த பிரபந்தத்திலையும் எந்த பாசுரத்திலையும் கிடையாது. உதாரணத்துக்கு திருமொழி களம் பார்த்தோம். ஒரு பாசுரத்துல திருமொழி களம்னா, இன்னொரு பாசுரத்துல பொழில் மூழி களம், இல்லைன்னா அணிமூழி களம், இப்படி ஏதோ சொல்லிட்டு இருப்பார். ஆனால் திருநாவாய் என்று சொல்லும் பொழுது 10 பாசுரங்களிலும் திருநாவாய் 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 தான் ஆழ்வார் வந்து சொல்லிட்டு இருக்கார். இப்படி திரு இருக்கின்ற நாவாய் என்று ஒரு பதிகம் முன்னால் முழுசும் சொன்ன ஒரு பதிகம் இது ஒன்றுதான். 4000 வேற எதுவுமே கிடையாது. இது முதல் விசேஷம். 2வது விசேஷம் அதையும் சொல்லிடுவேன். அது கடைசியில் 11வது பாசுரத்தில் எப்படி வரும்னா 10 பாசுரம் வரைக்கும் திருநாவாய்னு வரும். 11வது பாசுரத்துல வண்ணம் மணிமாட நல் நாவாய் உள்ளானை அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் நல்ல நாவாய்? மற்ற ஊருக்கெல்லாம் நல்ல நாவாய்ன்னு சொன்னார் அவர். அதெல்லாம் சொல்லல. என்ன திருவிண்ணகர் நன்னகர் என்ன சொல்லிட்டு இருந்தார். ஆனாலுமே இங்க நல்லாவாய்னு சொன்னதுக்கு காரணம் திரு இருந்ததுனாலேயே இது நல்லாவாய் ஆயிற்று. அப்போ திருவாய்மொழியில திருவை பற்றி சொல்லுகின்ற ஒரே பதிகம் இந்த அறுக்கும் வினை என்ற பதிகம் தான். மகாலட்சுமி ஸ்தோத்திரத்துக்கு சமமான பதிகம் இந்த அறுக்கும் வினை ஆயின அகத்தவனை பதிகம். இப்ப 2வது விஷயம் சொல்லிடலாம். இந்த பதிகத்துல கேரளால விஷ்ணு கோவில்கள்ல மகாலட்சுமிக்கு தனி சன்னிதி இருக்கிற ஒரே கஷேத்திரம் திருநாவாய் மட்டும்தான். ஆழ்வார் பாடினதுனால தனி சன்னிதி வச்சாரா, தனி சன்னிதி இருக்கிறதுனால ஆழ்வார் பாடினாரா, அது எனக்கு தெரியாது. ஆனால் மலையாள திவ்ய தேசங்களிலே தாயாருக்கு தனி சன்னிதி உள்ள ஒரே கஷேத்திரம் இந்த திருநாவாய் தான். மகாலட்சுமி சன்னிதி தனியாக இந்த கஷேத்திரத்தில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கஷேத்திரம், விசேஷமான பதிகம் இந்த அறுக்கும் வினை பதிகம். இப்படி ஆழ்வார் திருநாவாயில இருக்கிற பெருமானை தூது அனுப்பினார். பொறாத அளவுக்கு தானே போகணும்னு நினைக்கிறார். அப்படி போனாலும் இவர் திரும்பி கண்ணை திறந்து பார்த்தால் திருப்பி அந்த திருப்புலியின் அடியிலேயே ஆழ்வார் இருக்கின்றார். இன்னும் கொஞ்சம் வருத்தமாகி நாயகி நிலைக்கு மாறினார். அதுலேயும் ஒரு வேரியேஷன் காமிக்கிறார். அதாவது தன்னை ஒரு கோபிகையாக நினைச்சிருந்தார். கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கின்ற அந்த கோபிகைகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, காலையில கிருஷ்ணன் மாடு மேய்க்க போற வரைக்கும் அந்த கோபிகைகள் கிருஷ்ணனுடைய இருப்பாராம். பகல்ல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி பேசி சிரிச்சு இருந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்பான். சாயங்காலம் அந்த சூரிய அஸ்தமனம் ஆன உடனேயே எல்லாரும் வாசலுக்கு வந்து நின்று கிருஷ்ணன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருப்பாராம். இந்த கிருஷ்ணன் இது தெரிஞ்சுட்டே என்ன பண்ணுவானா, எல்லா நாளுமே என்ன பண்ணுவானா, முதல்ல குழந்தை ஊதிட்டு அந்த பசு கூட்டங்களுக்கு முன்னாடி வருவான். வேறு சில நாள் இந்த கோபிகைகளுக்கு உண்மையாகவே பக்தி இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக முன்னாடி வரமாட்டானா, பசுக்கள் முன்னாடி வருமா. அப்புறம் கிருஷ்ணனுடைய அந்த பால்ய சிநேகிதர்கள் எல்லாம் பசுக்கள் பின்னாடி வருவானா, கிருஷ்ணன் மட்டும் இன்னொரு ஆத்துல போய் வெண்ணெய் சாப்பிட்டு மெதுவா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவானா. அது வரைக்கும் இந்த கோபிகைகள் கிருஷ்ணனை காணோம்னு வருத்தப்படுவார். அந்த வருத்தம் பிரதிபலிக்கின்ற ஒரு பதிகமாக இந்த திருவாய்மொழி 9:9 மல்லிகை கமழ் தென்றல் ஈருமாலோ அப்படின்ற ஒரு பதிகத்தில் ஆழ்வார் அருளி செய்கின்றார். இதுக்கு ஆளவந்தார் வியாக்கியானம் சொல்லும் பொழுது, இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கோபிகைகள் அவ்வளவு சேர்ந்து அவ்வளவு பேரும் 5 லட்சம் பெண்களும் அந்த கிருஷ்ணன் வராததினால் எவ்வளவு வருத்தம் குறைந்து அடைந்தார்களோ அவ்வளவு வருத்தத்தை சேர்த்து வச்சு ஆழ்வார் இந்த ஒரு பதிகத்திலே தானே கஷ்டப்பட்டு பாடினார் அப்படின்னு ஆளவந்தார் இதுக்கு வியாக்கியானம் சொல்வதுண்டார். அவ்வளவு வருத்தம் நிறைந்த பாசுரம். இந்த பாசுரத்திற்கு மாலை பூசல் அப்படின்னு, பூசல்னா சண்டை, அதாவது பிரணய கலகம்னு சொல்றாங்க. பிரணய கலத்துக்கு தமிழ் வார்த்தை ஊழல் இல்லை பூசல்னு சொல்லலாம். மாலை பூசல்னு பேர். மாலையில இந்த பெண்களுக்கு கோபம் வந்து பிரணய கலகம் அந்த விஷயத்தை சொல்லுகின்றது இந்த மல்லிகை கமழ் பதிகம். இதே மாதிரி திருவாய்மொழி 10:3 திருப்பி காலை பூசல் வரப்போறது. வேமரு தோழினை மெலியுமாலோ மெலியுமும் தன்மையும் யாதும் நோக்கா காமரு குயில்களும் கூவுமாலோ கடமையில் அவை கலந்தாலுமாலோன்னு 10:3 காலை பூசல் வரப்போகுது. காலை பூசல்னா என்ன? கிருஷ்ணன் வந்து காட்டுக்கு போகும்போது நீ போகாதன்னு அவனை தடுக்க போவான்.
அது 10:3. இதுல கிருஷ்ணனை அனுப்பிட்டு அவன் வருவதற்குள் எவ்வளவு வருத்தப்படுகின்றார்கள் என்ற வருத்தத்தை சொல்லுகின்ற ஒரு பதிகம் இந்த மல்லிகை கமழ் தென்றல் ஈருமாறு பதிகம். இதுல இந்த 6வது பாசுரத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்றார். நம்ம ஏன் பெருமாளை பிடிச்சுக்கிறோம், ஏன் ருத்ரனை இல்லைன்னா வேற தேவதாந்திரத்தை பிடிச்சிக்கப்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஆழ்வார் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதாகவே 6வது பாசுரம் அமைந்துள்ளது. அவனுடைய அருள் பெறும் போதறிதால் அவ்வருள் அல்லன அருளுமல்ல அப்படின்னு சொல்றார். அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரோட்ல இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம், கீழே ஒரு 1 கிராம் தங்கம் இருக்கு. உடனே என்ன பண்ணுவான், அது சகதியில் இருந்தா கூட அதை எடுத்து குழாயில் அலம்பி யாரு பார்க்கறா அப்படி இப்படின்னு பார்த்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுப்போம் இல்லையா? அதே ரோட்டில் அதே இடத்துல ஒரு 5 கிராம் இரும்பு இருந்து வச்சுக்கோங்க, நீங்க எடுப்படா குனிய கூட மாட்டேன். அப்போ தங்கம்னா எடுத்துப்போம், இரும்புனா எடுத்துக்க மாட்டேன். ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொல்றார், அவனுடைய அருள் பெறும் போது அரிது. அதாவது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் டு பெருமாள்ஸ் அனுகிரகம். So I am longing for it. அடுத்த வரி சொல்ற பாருங்க, அவ்வருள் அல்லன அருளும் அல்ல. Any other blessing from any other devata is not important because பெருமாள்ஸ் அனுகிரகம் is rare and nice. அவனுடைய அருள் பெறும் போது அரிதால் அவனுடைய அவ்வருள் அல்லன அருளும் அல்ல அப்படின்னு அற்புதமாக பெருமாள் மேல நாம் இவ்வளவு பக்தி வச்சுக்கிறதுக்கு காரணமே இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஹிம் அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு தாற்பயத்தை சொல்றார். அப்புறம் கடைசியாக இந்த பதிகத்தின் கடைசியிலே ஆழ்வார் சொல்றார், பெருமாளை விட்டு இந்த கோபிகள் எல்லாம் எவ்வளவு உயிர் விடும் நிலைமைக்கு வந்துட்டாலும், பெருமாள் 1/2 மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு அது அவ்வளத்தையும் சேர்த்து ஆழ்வார் தானே கஷ்டப்பட்டா ஆழ்வாருடைய நிலைமை எப்படி இருக்கும்? உயிர் போற நிலைமை வந்துட்டா உடனே பெருமாள் ஓடி வந்துட்டானா, அவரை விட்டு அகன்று உயிர் ஆற்றவில்லா அணிகளை ஆட்சியர் மாலை பூசல்னு பெருமாள் வந்தார். வந்து ஆழ்வார்கள் நன்றாக கலந்து சந்தோஷமாக ஆழ்வாரை வைத்துவிட்டு இன்னும் ஒரு 10 சொல்லணுமே, அதனால பழையபடி மறந்துட்டார். ஆனா அந்த சந்தோஷத்துல ஆழ்வார் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகின்றார். அற்புதமான மாலை நன்னி என்று தொடங்குகின்ற திருக்கண்ணபுர பதிகத்தில் நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். இந்த பதிகத்துக்கு வியாக்கியானம் சொல்றது ரொம்ப நீளமா இருக்கும். இந்த க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரத்துக்கு பேரு உத்பலாவதாகம்னு பேரு. அதாவது கீழே வீடுன்னு சொல்றாங்க. உத்பல அவதாகம், அங்க போனா மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பழக்கம் உண்டு. திருக்கண்ணபுரத்துக்கு அவ்வளவு மதிப்பு. எல்லாருக்கும் எம்பெருமானுடைய கல்யாண குணம் என்ன தெரியணும்னா, இந்த க்ஷேத்திரத்துல சரண்ய முகுந்தத்துவம், அதாவது எம்பெருமானிடம் சரணாகதி அடைந்தால் வைகுந்தம் கிடைக்கும் என்ற ஒரு கேரண்டி நமக்கு கொடுக்குறாங்க பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துல. அதுக்கு ஒரு பாசுரம் சொல்றார் ஆழ்வார், எனக்கு கொடுத்தான் உங்களுக்கும் கொடுப்பான்னு 5வது பாசுரம் சொல்றார். அற்புதமான பாசுரம். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தரணியாளன் தனதன்பர்க்கு அன்பாகுமே. அதாவது முக்கியமான 2 வார்த்தைகள் இந்த பாசுரத்துல வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு உயிர் பாசுரம். திருவாய்மொழியில 9 சொன்னேன் இல்லையா, இதுவும் ஒரு உயிர் பாசுரம். அதாவது சரணமாகும் அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ண எல்லாருக்கும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு, அதாவது காலம் முடிஞ்ச உடனே வைகுந்தம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். இங்கே 2 வார்த்தைகள், பிரான் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஆகும் சரணம் ஆகுன்ற ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் விசேஷமா பார்க்க வேண்டியது. இந்த பிரான் அப்படின்னா பிறர்க்கு கொடுப்பவர் இல்லைன்னா உபகாரகன் அர்த்தம். இங்க தமிழ் கிராமர்ல ஒரு நைஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று உண்டு, கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் அப்படின்னு. இந்த உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த பிரான்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு சரணமாகும் பிரான், அப்புறம் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், அன்பனாகும் பிரான், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், தாழ் அடைந்தார்க்கெல்லாம் கொடுக்கும் பிரான், தாழ் அடைந்தார்க்கெல்லாம் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அந்த பிரான்ற வார்த்தையை இந்த பாசுரத்தில் எந்த வரியில எங்க சேர்த்தாலும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதாவது பிரான் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு
வேற எங்கேயாவது சேர்த்தால் ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இந்த ஒரு பாசுரத்திலையும் பின்னாடி திருவாய்மொழியில வீற்றிருந்து பதிகத்திலையும் உண்டு. ரெண்டே பாசுரத்தில் மட்டும் இந்த மாதிரி வெரி ரேர் கன்ஸ்ட்ரக்ட் உண்டு. இது எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பெருமாள் கொடுக்கின்றான் அப்படின்னா என்ன கொடுப்பான்? வைகுந்தம். பின்னாடியில இருந்து அர்த்தம் பார்க்கணுமா? வைகுந்தம் கொடுப்பான். எப்ப கொடுப்பான்? மரணம் ஆனால் அப்படின்னா. அந்த ஆனால்ன்ற வார்த்தைக்கு தான் விசேஷமா ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன். அதாவது நீங்க நம்ம எல்லாரும் மனுஷா இந்த லோகத்துல வந்தோம்னா ஒரு கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு அதுக்காகத்தான் வந்திருக்கோம். இந்த கர்ம வினைக்கு 2 பக்கெட் உண்டா. ஆற்றுல கொஞ்சம் சாதாரண குப்பை, இன்னைக்கு சொல்ற ட்ரை வேஸ்ட், வெட்டு வேஸ்ட்னு 2 பக்கெட் வச்சிருக்கோமே. நம்ம அது மாதிரி நம்ம கர்ம வினைகள்லையும் 2 பக்கெட் இருக்கு. ஒரு பக்கெட்டுக்கு பேரு சஞ்சித கர்மம், இன்னொரு பக்கெட்டுக்கு பேரு பிராரப்த கர்மம். சஞ்சித கர்மம்னா என்ன? இதுவரைக்கும் அந்த கர்மத்தினுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம். பிராரப்த கர்மம்னா என்ன? இப்போ கரண்டா அந்த கர்மத்தினுடைய பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ பெருமாள் சரணாகதி நான் பண்றேன். இப்போ இந்த கலியுகம்லாம் ஒரு வார்த்தை சொல்றது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு. நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் உடனே பலன் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நீ சாஃப்ட்வேர் கூட கொஞ்சம் அடிய சேரும் பொழுது பொறுமையாக இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டேன். இப்பெல்லாம் சேர்ந்த முதல் மாசத்தையே இன்க்ரிமெண்ட் கேட்கறான். ஏன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது இல்லைன்னா அடுத்த கம்பெனிக்கு 50% இன்க்ரிமெண்டோட இன்னொரு கம்பெனிக்கு போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு லோகம். கலியுகம் அப்படி இன்னும் எவ்வளவு மோசமா போகுமோ தெரியாது. அப்ப பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண உடனே பெருமாள்கிட்டையும் நம்ம இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கேட்கிறோமா? பெருமாள் என்ன சொல்றார்? சரி, நீ ஏதோ யார் சொன்னாலும் தெரியாது, என் திருவடிக்கு வந்துட்ட, அதனால சரி போனா போகுதுன்னு என்ன பண்ணுவானா, இந்த சஞ்சித கர்மம் பக்கெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தூர போட்டுருவான். அதாவது இனிமே புதுசா கர்ம வினை உங்களுக்கு வராது. ஆனா இப்ப கேள்வி என்ன? இந்த வர வேண்டி இந்த பாதி அனுபவிச்சுட்டு இருக்கோமே இந்த பிராரப்த கர்மம், இந்த பிராரப்த கர்மத்தை மட்டும் பெருமாள் உடனே இந்த சஞ்சித கர்மத்தை தூக்கி போடுற மாதிரி அதை போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு காரியம் பாதி நடந்துட்டு இருக்கும்போது அறகுறையா விடக்கூடாது. அதான் சாஸ்திரமும் சொல்றது, வேதம் சொல்றது. அது மாதிரி நிறைய புராணத்துல கூட ஒரு சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. மகாபலி கூட திருவடிகள்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ண உடனே சுக்கராச்சாரியாரை கூப்பிட்டு நீ இந்த ஆரம்பிச்ச யாகத்தை முடியும்னு சொல்றாரு பெருமாள். அப்போ ஒரு காரியம் ஆரம்பிச்சுட்டா முடிக்கணுன்றதுக்காக பிராரப்த கர்மம் எல்லாம் ஆரம்பிச்சதுனால அது முடிக்கிற வரைக்கும் நீங்க அனுபவிக்கும்படி உங்களை வைப்பார். இப்போ ஒரு கேள்வி, சரி பெருமாள் தான் இதை தூக்கி போட முடிஞ்ச பெருமாளுக்கு இதை தூக்கி போட முடியாதா? இது ஒரு வேலையா? ஹீ கேன் டூ. உலகத்தையே உமிழ்ந்தவனுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பதில் சொல்ற, சப்போஸ் இப்படி எடுத்துக்கோங்களேன், சப்போஸ் இந்த பக்கெட்டையும் நம்ம தூர போட்டுட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு கர்மமே கிடையாது, கர்ம பலனே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஆனந்தம் தான். பெருமாள் வா நம்ம மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு உடனே கொஞ்சம் இரு, இப்பதான் எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அது முடிஞ்ச உடனே பேத்தி பிறந்து அவளுக்கு குழந்தை பிறந்து அவளுக்கும் கல்யாணம் பார்த்துட்டு வர, அது வரைக்கும் எப்படி எனக்கோ கர்மமோ கிடையாது, வினையோ கிடையாது, நீ ஏன் அர்ஜென்ட்டா இப்படி கூப்பிடுற, நீ வேணா அங்க போய் இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. ஆழ்வார் கேர்ஃபுல்லா வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கார். யூ cannot ignore any word here. மரணம் ஆனால் அப்படின்ற உடனே மரணம் கொடுப்பான்னு என்ன அர்த்தம்? மரணம் ஆக்கின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஆனால் ஆழ்வார் அப்படி எழுதலை. ஏன் அப்படின்னா, ஆழ்வாருக்கு பெருமாள் பிராமிஸ் பண்றான், நீ எப்போ உனக்கு மரணம் ஆறுதோ அப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஆழ்வாருக்கு பிராமிஸ் பண்ண, ஆழ்வார் அதையே நமக்கும் சொல்லி திருக்கண்ணபுரத்துக்கு எல்லாரும் போகும், அப்படி போயிட்டு வந்தேன்னா உங்களுக்கு மரணம் ஆனவுடன், அதாவது பிராரப்த கர்ம பக்கெட் எம்டி ஆனவுடன் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு 9வது பத்துல ஆழ்வார் நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கிடைப்பதற்கான வழியை நமக்கு உபதேசம் பண்ணி இந்த பதிகத்தை தலை கட்டுகின்றார் ஆழ்வார். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மகீஷாம் கோ பிராமணேத்து சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமான் சுவாமி தேசிகன் ஜீவ திருவடிகளேஸ்வரம் ஸ்ரீமதே ராமானுஜன்.